கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட நம்முடைய வார்த்தையின் மூலமாக இடைபெற ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த நாளில கூட 51வது சங்கீதத்தில் ஒரு நொறுங்குண்டதான ஒரு பலியை தேவன் இடத்துல சொல்கிறார். நம்ம யாவருக்கும் நல்லா தெரியும். 51வது சங்கீதத்துல தான் தாவீது ராஜா தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவருக்கு முன்பாக அவர் மிகவும் மனதில் எல்லா காரியத்தையும் ஊற்றி, ஐயா நான் தவறு செய்து விட்டேன், மன்னியுங்க என்று அவர் சொல்லக்கூடிய நிலையில அவர் வாழ்ந்து கொண்டார். அப்பொழுது அவர் கடவுளுக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற வேளையில பலி ஏற்கப்பட்டதான பலி எப்படி இருக்கும் என்று சொல்லுகிற வேளையில 16வது வசனத்துல பார்க்கிறோம். 51, 16, 17 பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர். எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய சன்னதியில போய் நிற்கின்ற வேளையில ஆண்டவரிடத்துல தான் ஏதாவது ஒரு பலி செலுத்த வேண்டும், ஆண்டவருக்கு நான் ஒரு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதையெல்லாம் அவர் எதிர்பார்க்கிறவில்லை. அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நல்ல ஒரு இருதயத்தை எதிர்பார்க்காது. அது நறுங்குண்ட இருதயமாயிருக்கணும், அது நொறுக்கப்பட்டதான ஒரு இருதயமாயிருக்கணும், உடைக்கப்பட்ட இருதயமாயிருக்கணும். அந்த இருதயம் தான் ஒரு ஆவி மனிதனாய் காணப்படுகிறது. ஆவியிலே நாம் இவைகளிலே காணப்படுவோம் என்று சொன்னால் உண்மையாக மனஸ்தாபப்பட்டு பாவத்துக்கு வருந்தி ஆண்டவருடைய பாத்தில வரும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுலதான் அவர் பிரியப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர். அவர் ஒரு காலத்திலும் இப்படிப்பட்டதான இருதயத்தோடு வருகிறவர்களை புறக்கணிக்க மாட்டார். ஆகவே அந்த முழு நிச்சயத்தை நாம் பெற்றவர்களாக இந்த நாளிலே நாம் கடந்து செல்வோம். நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய பலி நம்மையே ஆண்டவருக்கு ஒரு நொறுங்கின பலியாய் கொடுப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நொறுக்கத்தோடும் நொறுங்குண்டும் நறுங்குண்டும் இருக்கிற இருதயத்தோடும் மோடு கூட வர கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.